ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட எபிசோட் தான் பார்க்க போறோம். யுவர் ஸ்கூல் சைக்கோ புல்லி பார்ட் 3. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, ஜங்குக்கு வந்து உன்னோட வீட்டுக்கு வந்திருப்பா. பட் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேலையும் சேர்த்து பண்ணியிருப்பா. அதை அந்த பாட்டில் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த பாட்டில் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 3. ஸோ ஜங்குக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே காலிங் பெல் ரிங் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு யாருன்னா தெரில. ஒருவேளை அம்மா தான் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக அப்படியே கதவை திறந்தா. ஜங்குக்கை பார்த்ததும் அவ்வளோதான். ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வேர்த்தெல்லாம் நல்லா ஊற்றிட்டுருக்கு. அப்போ சங்குக்கு அப்படியே சைக்கோத்தனமாக வாயனை பார்த்து, என்ன வாயன், நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னா நீ என்ன என்கிட்ட சொல்லாமுக்கெல்லாம் இங்கே வந்துட்ட? அப்படி வந்துட்டா உன் வீட்டு அட்ரஸ் தெரியாது, உன்னை விட்டுருவேன் நினச்சியா? ஆ இல்லை, நீங்கள் ஏதோ இல்லை, நான் அது அது வந்து அது அப்படின்ட்டு கதவு பூட்ட போகிறா. ஜங்குக்கு அப்படியே கதவு பிடிச்சிட்டு, என்னை விட ஸ்ட்ராங்கா நீ அப்படின்ட்டு அவன் அந்த கதவை பிடிச்சி உள்ளே வந்து கதவையும் மூடிட்டு அப்படியே வாயனை ஒரு மாதிரி பார்க்குறான். வாயனுமே, இல்லை அது இல்லை, நான் வரணுன்னு தான் இருந்தேன். கூட இருந்தவங்க தான் நான் போனால் நீங்கள் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்திருந்தா கூட நான் ஒரு மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டேன் டி. இப்போ நீ வரல பத்தியா, அதான் எனக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணுன்னு தோணுது. வேற மாதிரி. சரி, ஏ இது என்னது, விஷம்லாம் எடுத்து வச்சிருக்க? எதுக்கு? குடிச்சிட்டு சாகலான் தான். ஓ, குடிச்சிட்டு சாகலான்னு எடுத்து வச்சியா? எதுக்கு? ஏன்னா எனக்கு வாழை பிடிக்கல, அதான் சாகலான்னு அதில் எடுத்து வச்சேன். வீட்டில் உன் அம்மா இல்லை? அம்மா இல்லை. எங்கே போயிருக்காங்க? பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு. அப்போ வீட்டில் யாருமே இல்லையா? யாரும் இல்லை, நான் மட்டும்தான் எப்பயும் தனியாக இருப்பேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி மண்டேல? ஆ, ஏன் அப்படின்ற மாதிரி தான் வாயின் ரியாக்ஷன் தான் கொடுக்குறா. வாயை திறந்து கேட்கல அதுவும். அப்போ ஜங்குக் சிரிச்சுட்டு, இதுவே நானாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை எந்த ஒரு பையன் வந்து வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்டால், இல்லை எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அம்மா இருக்காருன்னு போய் சொல்கிற பிள்ளைங்களாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையை சொல்கிற, எனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படின்றா. ஏ, எனக்கு பொய் சொல்ல தெரியாதா? எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்போனா வாயை மூடிட்டு கம்முனாது இருக்க வேண்டியதானடி. நான் கம்முட்டு இருந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா எனக்கு வலிக்கும்ல, அதான் சொல்லிட்டேன். ஐயோ சாமி, என்ன ரகண்டி நீ, ஒரு மாதிரி தினுசாக இருக்க. பார்க்கவும் சரி, பேச்சும் சரி, நடவடிக்கையும் சரி. பா, யார் எது சொல்ல அப்படி நம்பிடுவியா? ஆமாம். ஏண்டி இப்படி ஓப்பனாக தான் எல்லாத்தையும் சொல்லுவியா? அப்போது எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜங்குக்கெலாம் இவளை இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்படியே உன்னோட கையை பிடிச்சி இழுத்து, சரி என் கூட வா. எங்கே வரணும்? ஏய், நான் கூப்பிட்டா நீ வரணும், உனக்கு தெரியும்ல. வா, கூட வா. தான் உங்கள் அம்மா இல்லைல்ல, இங்கே ஒரு மாதம் இருந்தேன்னா உனக்கு போகிறேன், என் கூட வா அப்படின்ட்டு அவளோட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு அவளையும் சேர்த்து தூக்கிட்டு வண்டியில் கூப்பிட்டு வரான். வாயனுமே, நான் ஏற மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அப்படியே செத்து போயிடுறேன். நான் கூட அந்த பாய்சன் அங்கே தான் வச்சுருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே கிடக்குறேன். எப்படியும் ஒரு மாதம் கழிச்சு என் பாடி அழுகி போயிருக்கும். ஸ்மெல் வந்து வீட்டுக்கு வெளில இருக்கிற யாராவது வந்து திறந்து பார்ப்பாங்களே, எங்கள் அம்மாவே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிடும். நான் செத்துடுறேன், நான் நிம்மதியாக போயிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன், என்னால் இதை அனுபவிக்க முடியாது அப்படின்றா. அதுக்கு சங்கு கணத்துலேயே ஒரு பலான்னு ஒரு அலைய விடுறான். வான்னு அப்படியே தொப்புக்கடின்னு போய் கீழே விழுந்துட்டு, எதுக்கு அடிச்சிங்க, எனக்கு வலிக்குது. வலிக்குதுல, அப்போ சாகும்போது இப்படி தான் வலிக்கும். பரவாயில்ல, நான் செத்துடுறேன், என்னால் இந்த வலியோடலாம் வாழ முடியாது, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாலாம் இருக்க வேண்டாம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்கூல்லையாவது நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியாதுன்னு புரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும்? நான் சாகுறேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போகிறேன். ஏய், அதான் சாக போகிறேன்றீல, அப்புறம் என்ன, உன்னை அங்கே போய் கொண்டுடுறேன் வா. அப்போ என்ன அங்கே போய் கொண்டுருவீங்களா? ஆ, கொண்டுடுறேன், அது ஏறு. சாக தானே போகிற, எதுக்கு இதுக்குள்ளே இருந்து சாகணும்? இல்லை, நீங்கள் என்ன கொன்னுட்டீங்கன்னா அப்போ போலீஸ் உங்களுக்கு பிடிக்கும்ல, எதுக்கு என்னால் நீங்கள் கஷ்டப்படணும்? நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் செத்து போயிடுறேன். நான் யாருக்குமே பாரமாக இருக்க விரும்பலை, எனக்கு அது வேணாம்.
நானாக தானே சாகணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்கு நீங்கள் என்ன கொன்று நீங்கள் கஷ்டப்படணும் ஜெயிலுக்கு போய் அப்படின்றா. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். இது வரைக்கும் யாருமே இப்படிலாம் என்கிட்ட சொன்னதில்லடி. நான் கொல்லும்போது என்னை கொல்லாத கொல்லாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை கொண்டுட்டு நீ ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்குற ஒரே பொண்ணுனா நீ மட்டும்தான் அவன். சத்தியமாக சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒருத்திய என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி நீ பேசுறடி. மறக்க முடியாதுடி. இப்படிலாம் பொண்ணுங்க இருப்பாங்களா அப்படின்னா எனக்கு உன்னை பார்த்தா தான் எனக்கு தெரியுது. இல்லை நீ மட்டும்தான் இப்படியா? என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சரிப்பா, அந்த வண்டியில் இரு. நான் நல்ல மூடில் இருக்கேன், அந்த வண்டியில் இரு. இல்லை வேணாம், பலாருன்னு ஒன்று அரைகிறதுக்குள்ள மூடிக்கிட்டு வண்டியில் ஏறியா இல்லை எப்படி? அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. இப்போ ஒன்று வாங்கினே செவ்டோரம் ஒன்று, அதை விட பலாரும் இன்னொன்று அரைவேன். அந்த வண்டியில் ஏறு. இல்லை அது ஏறுன்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டு வாயினும் அந்த ஏறி உட்காந்துக்கிறா. அவன் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். வாயின் இவ்வளோ நேரம் அவனை பிடிக்காம தான் உட்காந்துருப்பா. அவன் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வாயினுக்கு பயம் வந்துருச்சு. அதுக்குன்னு அவனை கட்டியெல்லாம் பிடிக்கல. அவனோட ஜாக்கெட்டை லைட்டாக பிடிச்சிக்கிட்டா. பட் அவனை கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி தான் உட்காந்துட்ருக்கா. பட் அவன் போகிற வீட்டுக்கு இவ கண்டிப்பாக குப்பரடிச்சு இவ்வளோ தான் போகிறா. அது அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அவனே என்னை கட்டி பிடிச்சி உட்காந்துக்கோடி, என்னை நல்லா கிட்டியாக பிடிச்சிக்கோ, எதுக்கு அங்கே தள்ளி போய் உட்காந்துட்ருக்க, என்கிட்ட நீ கீழே விழுந்து ஏதாவது ஆகுறதுக்கா? இல்லை, நான்லாம் அப்படி பிடிக்க மாட்டேன். நான் எப்படி உங்கள் ஜாக்கெட்டையே பிடிச்சிக்கிறேன். நான் அப்படி பிடிக்க மாட்டேன். ஏன் பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு, எதுக்குடி எதுக்கு என்னை கட்டி பிடிக்க மாட்டேன்? எதுக்கு பிடிக்க மாட்டேன்? நான் ஏன் உங்களை பிடிக்கணும்? அதான் பைக்கில் ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னு தெரியுதுல்ல, பிடிக்கலாம் குப்பரடிச்சு விழுவான்னு தெரியுதுல்ல, அப்படியே பிடிக்கக்கூடாது. இல்லை, அது தப்பு. என்ன தப்பு? காலையில் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கான்னு அந்த பொண்ணு வந்து சொன்னால, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நான் எதுக்கு அப்படி பிடிக்க முடியும்? அது தப்பு இல்லையா? நம்ம இப்படி ரோட்டில் போயிட்டுருக்கோம், அந்த பொண்ணு பார்த்தா தப்பாக நினைப்பால. நான் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு உங்களோட தானே சொன்னேன். சொன்னீங்க, இருந்தாலும் பிரேக்கப் பண்ணி ஒரு நாள் கூட ஆகலைல்ல. அதான். நல்லா பேசுகிறடி நீ, நல்லா பேச, எப்படியாவது வந்து தொலை அப்படின்ட்டு அப்படியே பைக் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு தான் வந்து நிப்பாட்டுறான். யார் வீடுனே எனக்கு புரியலை. அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி திருன்னு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு வேற வா அப்படின்னு சொல்லிட்டான். பாட்டுக்கு முன்னாடி போயிட்டான். வான்னு யோசிக்கிறா. இவனே ஒரு சைக்கோ, இவன் கூப்பிட்டான்னு இவனை நம்பி எப்படி நீ இவ்வளோ தூரம் வந்த? சாகலாம் நீ முடிவு பண்ணது சரிதான், அதுக்குன்னு ஒரு மானத்தோடு சாக வேண்டாமா? இவன்கிட்ட வந்து மானத்தை வித்துட்டா சாக போகிற? வேன், ஒழுங்கா போயிருடி, இங்கெல்லாம் இருக்க வேண்டாம். இவன் வேற இருக்கான், ஏதாவது நம்மளை பண்ணாலும் பண்ணிடுவான். அப்படியே ரோட்டில் போ, எங்கேயாவது கடல் கிடக்கும் இல்லை குளம் கிடக்கும், விழுந்து செத்துருவோம் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா கேட்டெல்லாம் டக்குன்னு பூட்டுது. ஆட்டோமேட்டிக் கேட் போல், அது டக்குன்னு பூட்டுது. வாயனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகுது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கு அப்படியே கொலகானில் அவளை பார்த்து உள்ளே வான்னு சொன்னான். உள்ளே வரணும், அது என்ன வெளியே போக பார்க்குற? மூட்டு உள்ளே போ, வா. வரேன் அப்படின்ட்டு அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே வரா. அப்படியே வீட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்படியே குப்புன்னு ஒரு புகை. என்னன்னு பார்த்தா எல்லோரும் ட்ரக்ஸ் அடித்து ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காங்க. யார்னா ஜிம்னு, விஏ அண்ட் ஜாக்சனு, ஃபெலிக்ஸுன்ட்டு எல்லோரும் இருக்காங்க. அவள் கூட படிக்கிற பசங்க தவிர்த்து சீனியர்ஸ் கொண்டு எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரக் அடித்து குடிச்சு போய் பொண்ணுங்க கொண்டு ஒரு மாதிரி போதை நிலைமையில தான் அங்கே இருக்குங்க. வானுக்கு அதை பார்த்தது புரிஞ்சு போச்சு, நம்மளை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சு. இப்போ தான் அவளுக்கு பயமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி பயந்துட்டே ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டே அவளை பார்த்து, அப்படி செம்மையாக இருக்கா, பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? வாமிட் வருது அப்படின்றா. அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான், என்னது வாமிட் வருதா அப்படின்ட்டு. அவ்வளோதான் குடுன்னு அங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுக்குள்ளே போய் வாமிட் சரியாக எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ ஜிம்முனுக்கு லைட்டாக அப்படியே ஓத தெளிஞ்சு அப்படியே ஜங்குக்கு பக்கம் வந்து, என்ன மச்சான் இவ்வளோ நேரம் வராமல் எங்கே போனேன்? இங்கே பார்த்து எவ்வளோ அமக்கலமாக நடந்துகிட்ருக்கு. நீ தான் மச்சான் மிஸ்ஸிங்க, எங்கடா போனேன்? ஒன்றும் இல்லை, அந்த வாங்கிட்டு இருக்காள, எது நீ சொல்லுவியே ஃபிகரு, அவளா? இன்றைக்கி சேர்ந்தால ஃபிகரு, அவளை கூப்பிட தான் போனேன். கூப்பிட்டு வந்துட்டியா மச்சான்? கூப்பிட்டு வந்துட்டேன் மச்சான். அப்போ எங்கடா சரக்கு அவளுக்கு ஏற்றி ஜமாய் பண்ண வேண்டியதானே?
ஏற்றுறதுக்குள்ளே தான் அவள் இறக்க போயிட்டாடா. என்னத்தோட இறக்க போனா? இந்த ஸ்மெல்லு பிடிக்கலையாம், வாந்தி வருதான், அதான் வாந்தி எடுக்க போயிட்டா. என்னடா மச்சான், சரியான குழந்த பிள்ளையா இருக்கும் போல. சரியான குழந்த பிள்ளைடா, அவள் குழந்தையே தான். ஒன்றுன்னு தெரில, பாவம் பிள்ளைக்கு போய் சொல்ல கூட வர மாட்டேங்குது. என்னடா மச்சான் சொல்கிற? வீட்டுக்கு போகிறேன், உங்கள் அம்மா எங்கடின்னு கேட்டேன். எங்கள் அம்மா பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காங்க, வீட்டில் யாரும் மேலே நாவலே சொல்கிறாடா. அதுவும் சாகப்புறன்னு மறந்துல எடுத்து வச்சிருக்கா. சரியான சின்ன இன்னசென்ட்ரா அவள், சரியான இன்னசென்ட்டு. எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்னசென்ட்ரா, ரொம்ப சாஃப்டான கேரக்டர் புள்ள. அந்த மாதிரி இப்போலாம் நம்மளுக்கு செட் ஆகாதேட மச்சான். எனக்கு செட் ஆகும் மச்சான் அப்படின்ற மாதிரி தான் ஜக்குக்கு சொல்கிறான் ஜிமினும். சரி, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, அந்த பிள்ளைய வச்சு சம்பவம் பண்ணும், நீ பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டு ஜிமினும் அங்கேருந்து அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு 2 பிள்ளையும் கூட போயிட்டான். அப்போ தான் வாமிட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டாக அப்படியே வெளில வரா. ஜங்குக்கு பாட்டுக்கு அங்கே ட்ரக்ஸ் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். வான் பார்த்துட்டு, சரி இவன் சரியான சைக்கோன்னு தெரிஞ்சு போச்சு, இவங்கிட்டலாம் நம்மளால் மாரடிக்க முடியாது அப்படின்னு வான் பாட்டுக்கு அமைதியாக பேக் எடுத்துகிட்டு, சீனியர் நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு இங்கேருந்து எப்படி வீட்டுக்கு போகணுன்னு வழி தெரியும், நான் அப்படியே நடந்தே போயிடுறேன், நீங்கள் வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள், சரியா, பாய் அப்படின்ட்டு பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது ஜங்குக்கு வந்து, எங்கடி போகிற? எங்கே போகிற? என்கிட்ட சாக போகிறேன்னு சொன்னேன். போகிற வழியில் ஏதாவது குளம் இருக்கும், இல்லை ஏதாவது கம்மா இருக்கும், இல்லை லாரி ஏதாவது வரும், லாரியில் விழுந்து செத்துடுறேன், இல்லைனா ஏதாவது தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துடுறேன். எதுக்கு இங்கே செத்துட்டு? பாவம் இங்கே எல்லோரும் இருக்கீங்க, நான் அங்கேயே போய் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே ஜங்கு பார்க்குறேன், ஏதோ கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி போய் செத்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போதிலையும் வீக்கு இவ பேசுறதெல்லாம் கேட்டு சிரிப்பாக வருது. அப்படியே சிரித்து உருண்டுட்டு இருக்கான். ஜங்கு பார்த்துட்டு, எதுக்கு மச்சான் சிரிக்கிற? இல்லை டா, அவ காமெடி பீஸாக இருக்கா, இப்படி சொல்கிறா, செத்துடுறேங்கிறத எப்படி சொல்லிட்டு இருக்கா பாரு. இவளுக்கு வலினா என்னன்னு தெரில போல மச்சான். கொஞ்சம் கூப்பிட்டு உட்கார வச்சு வலினா என்னன்னு கொஞ்சம் அவளுக்கு சொல்லிக் கொடு. அதானே, சொல்லிக் கொடுக்குறத விட இவளுக்கு கொஞ்சம் காட்டினா தான் சிறப்பாக இருக்கும் போல் அப்படின்ட்டு அவளை அப்படியே தரன்னு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வரான். வாயிலுமே, என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு அவன் உடனே, கையை பிடிச்சி தானே இழுத்தேன், பேசாமல் வரணும், என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படி இப்படின்னு ஓவராக பேசுன்னு வச்சுக்கோ, கைக்கு பதிலாக வேறு எதையாவது பிடிக்க வேண்டியது இருக்கும், உனக்கு புரிஞ்சிருக்கும்ல நான் எதை பிடிப்பேன் அப்படிங்கிறது அப்படின்றான். வானுக்கு இப்போ தான் ஜங்கு கூட இன்னொரு ஃபேஸ் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. வான் அப்படியே பயத்துலேயே அவனே பார்த்துட்ருக்கு. அப்படியே ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா அவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். அதுங்க எல்லாமே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி எங்கெல்லாம் படுத்து கிடக்குதுங்க. ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்காளுங்க. அதுக்கு உடனே வாயின் வந்து, எதுக்கு இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி நடுங்குறாளுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு அடுத்த செகண்ட் பெல்ட் எடுத்து அவளுக்கு எல்லாரையுமே வெளுக்க ஆரம்பிக்கிறான். அவங்கெல்லாம் இவங்க ஸ்கூலில் படித்த பொண்ணு கிடையாது, வேறு எந்தெந்தோ பொண்ணு போல், கிளப்லேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க போல், பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணுங்கள்லாம் போட்டு இவன் அடிச்சிட்டு இருக்கான். அது பார்த்ததுக்குன்னு கூட இன்னும் 2 பசங்க வரானுங்க. அவனுங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி அப்யூசிவாலாம் பிஹேவ் பண்ண வானுக்கு இதை பார்த்ததும் திருப்பி வாமிட் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே இந்த ரூம்லேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்குள்ளேயே போய் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து, கேட்குது அப்படி அப்படி கேட்குதா உங்களுக்குலாம்? டே கொஞ்சம் மெதுவாடிங்கடா, செத்துற போதுங்க. இதுங்களாம் கிளப்பில் சும்மா நல்லா செக்ஸியாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆட தான் லாய்க்கு. நான் கூப்பிட்டதும் ஓடி வந்துருச்சுங்க. இதுங்கெல்லாம் ஒரு பொண்ணுங்களா? நான் சொல்கிறது வர வர இதுங்கெல்லாம் பார்த்தால் எப்படி கழுத்துண்டுச்சு கொள்ளணும் தான் இருக்குது. இருந்தாலும் என் சைக்கோ புத்தி விட மாட்டேங்குதே, இதுங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் அப்படியே பிடிக்கிறான். வாயின் அப்போ தான் வாமிட்லாம் எடுத்துகிட்டு வெளில வரா. வந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே வரிசையாக ஒருத்தராக பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான். வாயின் பார்த்துட்டு, எங்கே இவங்களாம் பிடிச்சிட்டு போகிறீங்க, பாவம் இவங்கெல்லாம், வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டி இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். பார்த்தா நேராக பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு ஜெயிலாக இருக்குது. எப்படி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் அந்த ஜெயில் இதெல்லாம் இருக்கும் கைதிங்களுக்கு, அதே மாதிரிலாம் இருக்குது. அங்கே ஒரு கோர்லேயும் ஒரு பொண்ணை அப்படியே அடித்து போகிறானுங்க. அடித்து போட்டுட்டு, இங்கே ஒழுங்காக இருக்கணும், உங்களுக்கான டைம் வந்ததுக்கப்புறம் உங்களை நாங்கள் விற்றுருவோம், அது வரைக்கும் ஜங்குக்கு ஆசைப்பட்டா எதாவது நடக்கலாம், இல்லை நாங்கள் ஆசைப்பட்டா எதாவது நடக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஏதோ ஒரு அவார்ட் வாங்கினதுக்கு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி அங்கே நின்று ஸ்பீச் கொடுத்துட்ருக்காங்க. இதை வாயின் பார்த்துட்டு, இந்த பொண்ணுங்கள்லாம் நீங்கள் விற்றுருவீங்களா? ஆமாம், எங்கள் அப்பா அந்த பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்காரு, பொண்ணுங்களை விற்கிறது, ஃபாரின்லேருந்து பொண்ணுங்களை வாங்குறதுன்னு, அதான் இங்கே நடக்கும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். வானுக்கு அப்படியே ஒரு செகண்ட் பக்குன்னு இருக்கா. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறா. ஜங்குக்கு வந்து,
என்னடி உன்னையும் இதே மாதிரி ஒரு கூட்டில் அடைச்சி ஃபாரினுக்கு வித்துறவா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவன் எனக்கு அவ்வளோதான். இல்லை இல்லை இல்லை, நான் நான் அப்படிலாம் போக ஆசைப்படல. நான் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் இதை பண்ணிடாதீங்க. ஓ, ஆனால் நீ தானே சொன்ன நான் சாக போகிறேன்னு. அதுக்கு பேசாமல் நீ இந்த மாதிரி இருந்துட்டு போகலாமே, எனக்கு அது லாபம் கிடைக்கும். அப்படி இல்லை, நான் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜங்குக்கு ஆல்ரெடி எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு சீனில் இந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஊற்று காமிக்கிறா, இல்லைனா இந்த கத்தியை எடுத்து கழுத்து எடுத்துகிட்டு சாகிறேன்னு கேட்டதுக்கு அவள் அசால்ட்டாக கத்தியை எடுத்து நான் சாகிறேன்னு சொல்லியிருப்பா. அந்த சீன் அப்படியே டக்குன்னு மைண்டுக்கு வருது. அப்படியே ஒரு செகண்ட் அவன் அறியாமல் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இதை ஜிமின் பார்த்துட்டு, நான் மச்சான் சருக்கு ஒரு இது அதிகமாக எடுத்துட்டியா, அதான் பல்ல கட்டிகிட்டு இருக்கியா அப்படின்னே வச்சுக்கோயேன். கொஞ்சம் சரக்கு எடுக்காமலே எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியா மச்சான், சரியில்லையே. எனக்கும் அப்படி தான்டா தோணுது சரியில்லைன்னு. என்னமோ இவ பண்ணுறாடா. என்ன மச்சான் பண்ணுறா? தெரில, ரூமுக்கு போனால் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு வாயின ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்போயும் நான் உனக்கு ஒரு 2 சான்ஸ் கொடுக்குறேன். போய் சாகுறியா இல்லை இந்த பொண்ணுங்க மாதிரி எப்படி உன்னை வித்துறவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் யோசிக்கவே இல்லை. நான் செத்துடுறேன் அப்படின்றா. மறுபடியும் ஜங்குக்கு சிரிச்சிட்டே, சரி செத்துடுறீல, அப்போ என் கூட வா, கடைசி என் கூட இருந்துட்டு செத்துரு வா அப்படின்ட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. வான் கதறா, இங்கே பாரு நீ என்னை விஷம் வச்சு கூட கொன்று, தயவு செஞ்சு என்னோட இதை மட்டும் எடுத்துடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஜங்கு இங்கே கேட்குற மாதிரி இருக்கான். பாட்டுக்கு அவனை தரத்தான் எடுத்துகிட்டு போய் ரூம்குள்ளே போய் அடைச்சிட்டான். வானுமே, இங்கே பாருங்கள் சீனியர், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது தப்பு. நான் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடி. ஆனால் என் கூட கொஞ்சம் அப்படி இருந்துக்கோயேன். என்ன ஆகிட போகுது, கவலைப்படாத. நீ ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தைலாம் பெற்றுற மாட்டேன், நான் சேஃப்டியில் யூஸ் பண்ணுவேன். என்ன அதான் நினச்சலாம், கவலைப்படாத. இங்கே பாருங்கள் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. எனக்கு வெறும் 16 வயசு ஆகுது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. 16 வயசு ஆகுதுலடி, அப்புறம் என்ன, டீனேஜில் தான் என்ஜாய் பண்ணாமல் எப்படி? இல்லை அப்படி இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் பாட்டு கெஞ்சிட்டே இருக்கான். ஆனால் ஜங்குக்கெலாம் விடுற மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு ஷர்ட்லாம் கழட்டி போட்டு வான்கிட்ட தான் வந்துட்டுருக்கான். ஆனால் வான் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ண தெரியாமல் பக்கத்தில் இருக்க ஜாடை எடுத்து ஜங்குக் மண்டையிலே ஒரே போட்ட போல் அவன் மயக்கமே போட்டு விழுந்துட்டான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா பை, see you later, bye.